பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கி பழகிறது எப்படி, அவரோட ஒரு உறவை ஏற்படுத்துறது எப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஏசப்பா கூட நல்லா நெருங்கி பழகணும்னு விருப்பப்படுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பரிசுத்த ஆவியானவரோட நம்ம உறவை ஏற்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத தவற விட்டுறாங்க. இன்றைக்கி அதனுடைய முக்கியத்துவத்தையும் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் ஏற்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா எப்படி நீங்கள் உணர்வீங்க, அவர்கிட்ட எப்படி போய் நீங்கள் பேசுவீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நிறைய பேர் நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை கவனிக்கிறதே கிடையாது. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உங்களை திக்கற்றவர்களாக விடாமல் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. இயேசு அவங்க கண்ணுனா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அவர்கிட்ட பேசுவீங்களோ, எப்படி நீங்க அவர்கிட்ட உறவு கொள்ளுவீங்களோ, அதே அளவுக்கு உறவு கொள்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இதை தான் பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் பவுல் கோட் பண்ணி சொல்றாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன். இந்த வசனம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சபை முடிஞ்சோடனே இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறது ஒரு காமனாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது கிருபையை பற்றி பேசியிருக்குது. பிதாவாகிய தேவனை பற்றி பேசும்போது அன்பை குறித்து பேசப்பட்டிருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது ஐக்கியத்தை பற்றி பேசப்பட்டிருக்குது, ஃபெல்லோஷிப்பை பற்றி பேசப்பட்டிருக்குது. இந்த ஃபெல்லோஷிப்கான வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொய்னோனியா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 2 பேர் சேர்ந்து உறவு கொள்வது அப்படின்னு அர்த்தம். நம்ம பரிசுத்த ஆவியானவரோட உறவு கொள்ளணும் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறோமே தவிர்த்து நிறைய பேர் உறவு கொள்றது கிடையாது. 2 பேரும் பேசி கம்யூனிகேட் பண்ணாதான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே மாறும். நிறைய பேர் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து தனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரோட கம்யூனிகேஷன் பண்ணாமல் போயிடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு திருமணத்தை நீங்கள் முடிக்கிறீங்க. திருமணத்தை முடிச்சுட்டு உங்கள் கணவர்கிட்டயோ உங்கள் மனைவிட்டையோ நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த உறவு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த ஃபெல்லோஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோட இந்த வாரம் எனக்கு வேணும் பிரதர், பரிசுத்த ஆவியானவரோட இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் பிரதர், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்களே தவிர்த்து பரிசுத்த ஆவியானவரோட நான் நெருங்கி பழகிறது எப்படி பிரதர், அவரு கூட உறவு கொள்றது எப்படி பிரதர், இதை யாருமே கேட்க மாட்டாங்க. இது கிஃப்டை மட்டும் தான் கேட்பாங்களே தவிர்த்து அந்த பர்சனை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்களை திருமணம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட நீங்க தேவைக்காக மட்டும் போனா எப்படி இருக்கும்? அவங்க கிட்ட அன்பு செலுத்த போகல. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை வருதோ தேவை வரும்போது மட்டும் அவங்க கிட்ட போயிட்டு ஒன்னு நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் கிட்டையும் எனக்கு இந்த வரம் வேணும், இந்த அபிஷேகம் வேணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற உறவை நான் இன்னும் எப்படி மேம்படுத்துறது அப்படின்றத யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தவங்களுடைய உறவு ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு எதை வச்சு தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? அவங்க கூட அவங்க நேரம் செலவழிக்கிறாங்களா செலவழிக்கலையா அப்படின்றத வச்சு இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். அப்போ எப்படிதான் பிரதர் நான் பரிசுத்த ஆவியானவரோட இருக்கக்கூடிய உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய பிரேயர் ரெக்வஸ்டா போய் வைக்க கூடாது. என்ன தெரியுமா பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நான் என்னுடைய பிரேயர் ரெக்வஸ்ட்டை சொல்றதுக்காக இங்க வரல, உங்க கூட நேரம் செலவழிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க என்கிட்ட பேசுகிறபடியினால் நன்றி, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உறவு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நிறைய பேர் கர்த்தரை சந்திச்சா என்ன தெரியுமா கேட்பாங்க? எனக்கு இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே கடவுள்கிட்ட ஒன்று ஸ்ட்ராங்காக கேட்க முடியும்னா என்ன தெரியுமா? அவருடைய ப்ரெசன்ஸை மட்டும்தான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்கிட்ட ரொம்ப ஞானமாக கேட்ட இது யாராக இருக்கும் அப்படின்னா சாலமோனாக தான் இருக்கும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேட்டான். என்னப்பா அப்படி கேட்டான் அப்படின்ட்டா, கர்த்தரை சந்திக்கும் போது எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டான். இதுதான் இருக்கிறதுலே கர்த்தர்கிட்ட மிகப்பெரிய விஷயத்தை கேட்கறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது.
அதை விட பெரிய விஷயத்த ஒன்று கேட்கலாம். என்ன தெரியுமா கேட்கலாம்? ஆண்டவரே, நான் உங்களை எப்பவும் நேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, எப்பவும் நான் உங்களுடைய ப்ரெசன்ஸை தேடுற மாதிரி எனக்கு ஒரு இருதயத்தை தாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாலமோன் கேட்டதை விட பெரிய காரியத்தை கேட்குறீங்கன்னு அர்த்தம். சாலமோன் பயங்கரமாக வார்த்தைகளை பயன்படுத்தினால அந்த வார்த்தைகளோட இது பயங்கரமான வார்த்தை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஞானத்தை கேட்ட சாலமோன் கர்த்தரை விட்டு விலகி பின்வாங்கி போயிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை நேசிக்கிற ஒரு இருதயமாக இருந்த தாவீது கடைசி வரைக்கும் கர்த்தரோட இருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. வேத வசனம் சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன்னு தாவீது சொல்கிறான். ஆனால் ஞானத்தை கேட்ட சாலமோன் கர்த்தரை விட்டு விலகிட்டான். ஆனால் அன்புல செயல்பட்ட தாவீது கடைசி வரைக்கும் கர்த்தரோடே இருந்தான். அதனால் வரங்களில் செயல்படுறது, பரிசுத்த ஆவியானவரோட இந்த கிஃப்ட் அந்த அனாயிண்டிங்கில் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. ஆனால் அவரோட உறவு கொள்ளணும் அப்படின்றத நினைக்கிறதே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து எல்லாரும் ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட ஒருத்தவங்க உறவு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு நல்ல பணக்காரனாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு தேவைக்காக வரான், கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் ஒருத்தன் மட்டும் உங்களுக்காக உங்ககிட்ட வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோட உறவை ஏற்படுத்தணும். நான் எதுக்கு வரல ஆண்டவரே, நான் உங்களுக்காக உங்களிடத்துல வரேன்னு சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அப்போ நான் அவர்கிட்ட வரங்களை எதிர்பார்க்க கூடாதா பிரதர்? அப்போ நான் அவர்கிட்ட அபிஷேகத்தை எதிர்பார்க்க கூடாதா பிரதர்? அப்போ நான் அவர்கிட்ட என்னதான் பிரதர் எதிர்பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா, அவரையே எதிர்பாருங்கன்னு சொல்கிறேன். அவர் உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் கேட்குற எல்லா வரமும் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு தேவ மனுஷன் நல்லா ப்ரேயர் பண்ணி பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பிக்கிட்டே இருந்தார். கூட்டத்துக்குள்ளே போகிறாரு, போயிட்டு ஜஸ்ட் அவர் பிரசங்கம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறாரு, ரொம்ப நேரம் ஆவியானவரோட நேரம் செலவழிச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் போய் ப்ரீச் தான் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய வீல் சேரில் இருக்கக்கூடியவங்க எந்திரிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வியாதிகள் மறைய ஆரம்பிக்குது, அங்கே பயங்கரமான அற்புதங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் யோசிக்கிறாரு, நான் யாருக்காகவும் ப்ரேயர் பண்ணவே இல்லை, இவங்க மேலே ஹீலிங்கான வார்த்தையை நான் டிக்ளேர் கூட பண்ணலை, ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லா அற்புதங்களும் நடக்குது அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் கூட இருந்த பிரசன்ஸ் அந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. நீங்க இந்த வரம் அந்த வரம் வேணும் ஆண்டவரேன்றீங்க, நான் உங்களோட நேரம் செலவழிக்க போறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னு வைங்க, அவன் எந்த வரத்தை எதிர்பார்த்தாலும் அந்த வரம் தன்னாலே அவனிடத்துல இருந்து வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும். நீங்க ஒன்னே ஒன்று தான் கேட்க போறீங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்களோட நான் நேரம் செலவழிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்களோட இசைந்து நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே உங்களை நேசிக்கிறதற்கான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. சரி பிரதர், இப்போ நான் பரிசுத்த ஆவியானவரோட இருக்கக்கூடிய உறவை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. அவரை முதல்ல ஒரு பர்சனாக ட்ரீட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவின்றோம், இல்லை அவர் ஒரு நபர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கிறபடினால் நன்றி. நீங்கள் அவரை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் உணர ஆரம்பிக்கணும். பால் யங்கிச்சோ இப்படி பண்ணுவாராம், அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவர் பக்கத்தில் ஒரு சேரை வச்சுக்குவாராம். ஏன் அந்த சேரை வைக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கான்ஷியஸில் அவர் இருந்து செய்கிறாரு. அப்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கான்ஷியஸாக உணர ஆரம்பிக்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் தனித்து விடப்படலை இப்படின்ற அவர் ஒரு பர்சன் மென்டாலிட்டியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே எல்லா சமயத்துலையும் உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே போக முடியும். நான் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய வரங்களை குறித்து, அவருக்கு தரக்கூடிய அனாயிண்டிங்கை குறித்து இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு பர்சனாக நான் பார்த்தது கிடையாது. அப்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பென்னி ஹின்னுடைய குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற புக்கை வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த இருக்குது என்கிட்ட அந்த புக்கு, பென்னி ஹின்னோடது இருக்கும். நீங்கள் கடைகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் ஷாப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற அந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கலாம். பொதுவாகவே கிறிஸ்டியன் ஷாப்பில் இருக்கும். என்கிட்ட இருக்கிறது இங்கிலீஷ் புக்கு, தமிழ்லேயும் இது இருக்குது. இதை நான் வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிக்கும் போது ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் அவர் சொல்லியிருந்தார், அவர் ஒரு பர்சனாக ட்ரீட் பண்ணுங்கன்ட்டு. அதில் கேத்ரின் குல்மனுடைய ஒரு வேர்டு இருந்துச்சு. என்ன வேர்டு அப்படின்னா, டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தா என்னுடைய அன்பாகிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை அதில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த வார்த்தையை நான் வாசித்தோடனே ஏன்னு தெரில, நான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை.
அவரை நான் தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன்ற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரேயர்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்க, இவங்கள கவனிக்கிறீங்க, எனக்குன்னு எதுவும் செய்ய மாட்டீங்களே, அப்படி என் கூட இருக்கிற மாதிரியே தெரியலே, இப்படி நான் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த புஸ்தகத்தை வாசித்த உடனே எனக்கு அப்படி ஒரு அழுகையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. 2.5 மணி நேரம் அவருடைய ப்ரெசன்ஸில் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நீங்கள் என் கூட இல்லைன்னு நான் சொல்கிற போது எல்லா சமயத்திலையும் நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் ஒவ்வொரு சமயமும் என் கூட யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் இருக்கா, எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் எதை செய்வா அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறைத்து மதிப்பிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் இப்போ இருக்கிறத பார்க்கிறோம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போறதை நீங்க பார்க்க போறீங்க. நான் அதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். இதுக்கப்புறம் உங்க கூட பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. பிதாவே இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரோட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பற்றி இவங்க புரிந்து கொள்வதற்கு இவங்களுக்கு ஒரு இருதயம் உண்டாயிருக்கட்டும். உங்களோட இவங்க நேரம் செலவழிக்கிறதற்கு ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உங்களிடத்துல அன்பு கூறுகிறதற்கு ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்பட்டிருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இவங்க போகிற எல்லா இடத்துலையும் உங்களுடைய பிரசன்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். உங்களுடைய பிரசன்ஸ், உங்களுடைய பிரசன்னம் வெளியரங்கமாகட்டும். இவங்க உங்களை உணரட்டும். நீங்கள் இவங்க பக்கத்திலே அருகாமையிலே நீங்கள் இருக்கிறபடியினால் நன்றி. இவங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிறபடியினால் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பற்றி இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இந்த கான்ஃபரன்ஸை மறந்துடாமல் கலந்து கொள்ளுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். மார்ச் 27, 28 வெள்ளி மற்றும் சனி 8 மணிக்கு இந்தியன் டைமிங்கில் உங்களுக்கு த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரை குறித்த ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே நான் 2 நாள் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதில் ஆவியானவரை குறித்த ஆழங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பிலையும் ஆவியானவரோடு நெருங்கி பழகுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். 2 நாளும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த மீட்டிங் நீங்கள் கலந்து கொள்ளும் போது இன்னும் ஆவியானவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஸோ இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் நான் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸையும் அதுக்கான மற்ற எல்லா காரியங்களும் அதில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதுக்கானது கிடச்சிரும். 2 நாள் ஜூமில் நடக்குது. ஈவினிங் 8 o'clock அது ஆரம்பிக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஸோ அந்த போஸ்டரை நீங்கள் இப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.